நடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ரெண்டு மூணு மலையாள படம் வந்து இங்கே ஓடிடுச்சுன்னா உடனே தமிழ் படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சூரரை போட்டு அதே மாதிரி நிறைய படங்கள், பிரமாதமான படங்கள்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம். இல்லை பின்னணிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்னென்னா, முன்ன ஒரே ஒரு பொழுதுபோக்கு தியேட்டர் தான். இப்போ இன்றைக்கி வந்து ஓடிடி வந்துருச்சு நிறைய. அப்போ ஒரு படம் தியேட்டரில் ஒரு 10 நாள் 20 நாள் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து மவுத் டாக்கிங்லாம் வந்த பிறகு தான் ஓடவே ஆரம்பிக்குது. வர்றதில் 90% உப்புமா படமாக இருக்குது, 10% தான் நல்ல படம் வருது. வெல்கம் பேக் டு த ஷோ வி பிளே ட்ரெண்டிங். இப்போது நிறைய கேள்விகளுக்கு பதில் வச்சுட்டு இருக்க அந்தன் அவர்கள்ட்ட மீண்டும் இணைவோம். சங்கத்து சார்பாக நான் ஒரு விஷயங்களை 2-3 கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கப்போ நமக்கு நிறைய வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்லாம் வந்து நமக்கு அது ரெடி பண்ணியிருந்தாங்க. சங்கத்துக்கான நிறைய வளர்க்குறதுக்கு தேவையான என்ன தேவையோ இன்னைக்கு வரையும் அவருக்கு நடிகர் சங்க கடனில் இருந்தது மீட்பதற்கான ஆமாம் கலை நிகழ்ச்சிகளை வெளிநாட்டில் நடத்தினார் விஜயகாந்த். ஆமாம் சார். இப்போ அது எப்போ தான் சார் அது கட்டி முடிப்பாங்க? இப்போ அதோடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார் விஷால் கார்த்தி. இதில் முக்கியமாக கார்த்தியை தான் சொல்லணும். ஏன்னா விஷால் கூட அந்த அளவுக்கு பெருசாக முனைப்பு காட்டல. பட் கார்த்தி வந்து தினமும் காலையில் போய் அங்கே உட்காந்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து இப்போ மீண்டும் அது உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கார். இப்போ திரையுலகத்தை சார்ந்த பல பேர்கிட்ட, அதை டாப்பில் இருக்கிற ஒரு 30 பேர்கிட்ட தலா 1 கோடி ரூபா வாங்கிறதுங்கிற ஒரு திட்டத்தோட இவங்க அந்த வசூல் வேட்டையை ஆரம்பித்தாங்க. கமல் வந்து 1 கோடி ரூபா கொடுத்துட்டாரு, விஜய் 1 கோடி கொடுத்துட்டாரு, அப்புறம் வேறு யார் கொடுத்தது, சூர்யா கொடுத்துருக்கிறாரு, உதயநிதி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு. ஓகே, இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட தொகையா இல்லை தலா 1 கோடிங்கிறது இவங்க முன் வைத்த தொகை. ஓகே, அதாவது கடனாக தான் வாங்குறாங்க. அதை வந்து இப்போ கமல்கிட்டேருந்து இந்த 1 கோடி வாங்குறாங்கன்னா இது மாதிரி ஒரு 30 கோடியை சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுறாங்க. ஓகே சார். அதுலேருந்து வர்ற வட்டியை இப்போ நடிகர் சங்கம் கட்டுவதற்காக பேங்கில் கடன் வாங்க போகிறாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த கடனுக்கு மாதம் தவணை கட்டணும்ல, அது இந்த வட்டியிலேருந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சங்கம் கட்டி முழுமையடைந்த பிறகு அதுலேருந்து ஒரு வருமானம் வரும்ல, கல்யாணம் நடக்கும், ஹோட்டல் வைப்பாங்க, உள்ள தியேட்டர் நடக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு வருமானம் வரும்பொழுது இதை பேங்குக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே போட்ட டெபாசிட்டை அப்படியே எடுத்து வாங்கினவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துரு. இதுதான் வந்து அவங்களுடைய திட்டம். இப்போ இதுக்கு அவங்க ஆரம்ப கட்ட தொகை வந்தது ரொம்ப 10 கோடிக்கு கம்மி தான் வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 20 கோடி இவங்க இலக்கா இருக்குது. யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக கொடுக்கணும். இப்போ ரஜினியெல்லாம் 250 கோடி சம்பளம் கேட்க போகிறாரு. உங்கள் துறை தானே இது, நீங்கள் தானே முதல்ல கொடுக்கணும். இன்னும் அமைதியாக இருக்கார். யாரோ எங்கேயோ நடக்குது, நமக்கு என்னன்னு உட்காந்துருக்காரு. அஜித் வந்து அவ்வளோ பேசுவார், ஏழைகளின் பங்காளனே நான் தான் பேசுவார். என்ன சொன்னார் அவர், வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சி நடத்த போகிறாங்கன்னு விஜயகாந்த்கிட்ட அவர் சொன்னது என்னென்னா, வெளிநாட்டில் இருப்பவனும் நம்ம ஊர்லேருந்து போய் கஷ்டப்படுறவன் தானே, அவன் சம்பாரிச்ச காசையா நீங்கள் பிடுங்குறீங்க, நம்ம ஆளு கொஞ்சம் போட்டு இந்த நடிகர் சங்கத்தை கட்டுவோன்னு சொன்னவர் தான் அஜித். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வராங்க. வெளிநாட்டில் போய் காசு எல்லாம் பிடுங்கல, கொடுங்க 1 கோடி ரூபா, ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இவங்க. அவர் தான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காருல்ல சார். சார் நீங்கள் செய்யலையா, நான் செய்யலையா? நீங்கள் வாங்குகிற உங்கள் சம்பளத்துக்கு 1% நீங்கள் உதவி பண்ணுவீங்க, நான் வாங்குகிற என் சம்பளத்துக்கு நான் 1% உதவி பண்ணுவேன். அவங்கவுங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்கவுங்க தகுதிக்கேற்ப உதவி பண்ணுறாங்க. இன்றைக்கி சினிமா உலகத்தில் இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில படங்கள்லாம் நிறைய இப்போ ஹிட் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் இங்கே எதுவும் கதை எதுவும் பற்றாக்குறையாக இருக்கா? இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஹிட் அடிக்கலன்னு யார் சொன்னது? இல்லை அப்படித்தானே பேசிக்கிறாங்க சினிமா. அப்படிலாம் கிடையாது. ஒரு 2-3 மலையாள படம் வந்து இங்கே ஓடிடுச்சுன்னா உடனே தமிழ் படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு குப்பைன்னு சொல்லிடலாம் முடியாது. இங்கே பிரமாதமான இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க. குட் நைட் படம் ஓடலையா, அயோத்தி ஓடலையா, பார்க்கிங் ஓடலையா, சித்தா ஓடலையா, எந்த படம் ஓடல சொல்லுங்கள், எந்த படம் நல்லா இல்லை சொல்லுங்களா? பிரமாதமான படங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நாட்டு கொரட்டை விடுறது தான், அதை வச்சுட்டு எப்படி ஒரு படம் பண்ணாங்க குட் நைட்னு. கண்டிப்பாக. ஸோ அதனால் ஜெய்பீம் தியேட்டரில் வந்திருந்ததுன்னா அந்த படத்துடைய வேற மாசே வேற. என்ன மாதிரி படம் அதெல்லாம்? சூரரை போட்டு அதே மாதிரி நிறைய படங்கள், பிரமாதமான படங்கள்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
ஏதோ 2 மலையாள படம் வந்து இன்னொன்னே ஆகா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அறிவே கிடையாது அப்படின்லாம் பேசக்கூடாது. ஆனால் இன்னமும் ஊக்கத்தோடும் இன்னமும் உணர்வோடையும் வந்து நிறைய படங்கள் பண்ணணும். அதற்கான ஸ்பேஸை வந்து தயாரிப்பாளர்களும் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பயப்படுறாங்க, ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணோம்னா ஓடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அரைச்சமாகவே அரைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அவங்க இன்னும் பேசுகிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். புதுசாக படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இங்கே தயாராக இருக்காங்க. சில நேரங்களில் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் படங்களில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக படங்கள் வந்து சரியாக பண்ணுறதில்ல, அதை விட அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கதைகள்லாம் நல்லா இருக்குது, சில தேட்டர்கள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ எப்படியும் வேறு ஏதாவது பின்னணி இருக்கா சார் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியிடக்கூடாது? பின்னணிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்னென்னா முன்ன ஒரே ஒரு பொழுதுபோக்கு தியேட்டர் தான். இப்போ இன்றைக்கி வந்து ஓடிடி வந்துருச்சு, நிறைய கையில் சோஷியல் மீடியா வந்த பிறகு ஏகப்பட்ட பொழுதுபோக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமை உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே 3 மணி நேரம் போகிறது தெரியாது. ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ்னு ஒன்று போடுறான், போனீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் அதிலே உட்காந்துருக்கலாம். அப்படி மாறி போச்சு உங்களுடைய பொழுதுபோக்குங்கிறது. அப்படி இருக்கும்போது தியேட்டருக்கு வர வைக்கணும்னா நீங்கள் அதற்கான படத்தை கொடுக்கணும். அது ரொம்ப இங்கே கம்மியாக வர்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து தியேட்டரில் வந்து ஒரு 10 நாள் ஒரு படத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் இது நல்லா இல்லைங்கிற மவுத் டாக்கே வெளியில் போகும். அதுக்கு அவகாசம் தியேட்டரில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கரண்ட் பில் கட்டணும், அவங்க வேலை செய்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். 2 நாள் பார்க்குறாங்க, ஆளே வரலைன்னா அவங்க எப்படி அதை ஓட்ட முடியும் அந்த படத்தை? குறைச்சலாக ஒரு தியேட்டருக்கு 50 பேர் 60 பேர் வந்தால் தானே அவங்களாலே அதை ரன் பண்ண முடியும். அதுவே வராமல் 5 பேர் 10 பேர் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு படம் தியேட்டரில் ஒரு 10 நாள் 20 நாள் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து மவுத் டாக்கிங்லாம் வந்த பிறகு தான் ஓடவே ஆரம்பிக்குது. இன்றைக்கி பல படங்கள் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு அடடா நல்லா இருக்கே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காம விட்டோமேன்னு சொல்கிறவங்க. ஓகே ஓடிடி எப்போ வருது? 2 மாதம் கழிச்சு. கண்டிப்பாக. அப்போது நீங்கள் தியேட்டரில் அதுக்கு டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அது பெரிய கொண்டாட்டமாக மாறி. அதுக்கு இங்கே வழி இல்லை. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா தியேட்டருக்காரங்க வயிற்று வலி அவங்களுக்கு. இப்போ ஒரு நகரத்தின் மைய பகுதியில் ஒரு தியேட்டர் இருக்குன்னு வைங்களேன், அந்த விலை மதிப்பே பல கோடிகள் இருக்கும். அவங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்டினாங்கன்னா கொழிக்கலாம் காசு. ஆனால் பண்ணல, ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்ம தியேட்டர் நடத்துவோம், இடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கும் பல தேவைகள் இருக்க தானே செய்யுது. அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இந்த சிக்கல் எப்போ மாறும்னு நமக்கு தெரியல. இங்கே வர்ற படங்கள் எல்லாமே மலையாள படங்கள் மாதிரி ஒரு 60% 70% நல்ல படங்கள் வந்ததுன்னு வைங்களேன், இந்த நிலை மாறும். வர்றதில் 90% உப்புமா படமாக இருக்குது, 10% தான் நல்ல படம் வருது. இந்த 10% உப்புமா படத்தோட கணக்கில் சேர்த்துட்றான் அவன். இது என்னடா இருக்க போகுதுன்ட்டு வரமாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் டாக்கு வந்து அவன் 10 பேர்கிட்ட விசாரித்து உள்ளே வரும்போது படத்தை தூக்கிடுறாங்க. இது மாறவே மாறாது. இது எங்கே மாறும்னு தெரியல. ஸோ அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து இப்போ வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது இப்போ நம்ம அதாவது வந்து சினிமான்றது வந்து கரெக்டாக ஒருத்தனுடைய 3 மாதத்துக்கு அப்புறம் அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தடிக்கிற விஷயம்தான் இது. ஆனால் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இப்போ சீக்கிரமாகவே அழிஞ்சிருச்சுன்னா என்ன சார் ஆகும் இயக்குநர்களுக்கு? இல்லை அதுதாங்க, பல பேர் இதில் வந்த வேகத்துக்கு காணாமல் போகிறதும் அதனால தான். இந்த மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்க இல்லையா? ஓகே சரி சார். நமக்கு இந்த வடக்கன் படத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ எதுக்காக நான் இந்த மலையாளமோ தெலுங்கு பற்றி பேசினேன்னா, இந்த வடக்கன் ஒரு படத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. இது ஏன் சார் இதை வந்து மையமாகப்படுத்தி அது திருப்பதி பிரதர்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க? ஏன் வேறு எதுவும் இங்கே கதைக்களம் இல்லையா, இல்லை ஒரு வேளை வடக்கன் கதையை இங்கே திருடி இங்கே பண்ணுறாங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அது வந்து பாஸ்கர் சக்திங்கிற ஒரு எழுத்தாளர் இயக்குன படம். அது டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க தயாரித்த படம், வேடியப்பன் தயாரித்த படம். இதில் லிங்குசாமி வந்து வெளியிடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. படத்தை தயாரித்ததும் இயக்குனதும் வேற ஒருத்தர். அவங்க வந்து 2 பேருமே பொறுப்பானவர்கள் சமூகத்தில். அவங்க வந்து போகிற போக்கில் ஒரு நார்த் இந்தியன்ஸை வந்து இவங்க மட்டமானவங்க திருட்டு பசங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு படம் அவங்க எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து அழுத்தமாக நம்புகிறேன். இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற வட இந்திய வாலிபர்கள் இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய துணையோடு தான் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். சரி சார், இப்போ இந்த கோட் படத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. இப்போது விஜய் சார் இந்த கோட் படத்தோட நிப்பாட்டிடுவார்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே சார். ஆக்சுவலாக அதான் கடைசி படம் 69 அந்த படத்தை அவர் பண்ணுறாரு. ஹெச் வினோத் தான் இயக்குறாரு. சரி சார். ஆமாம், அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, யார் தயாரிப்பாளருங்கிறது இன்னும் முடிவாகலை. பட் விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு ஒரு முழுக்க அரசியல் தான். இல்லை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் கொடுக்கறத தவிர்த்துறாரு. முடிவு எடுத்திருக்கிறாரு. சரி சார். ஆனால் அந்த முடிவு மக்கள் கையில் தான் இருக்குது.
ஏன்னா ஒருவேளை அரசியலில் ஒரு நினைத்த இடம் அவர் கிடைக்காம போச்சுன்னா திரும்ப சினிமாவுக்கு வந்து தானே ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் அது அவருக்கு இந்த மக்கள் என்ன முடிவை வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ தெரியும் போது தான் நம்ம அதை பற்றி மேற்கொண்டு விவாதிக்கிறோம். நிச்சயமா இல்லை, ஒரு தரப்பு சைடில் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் தேட்டர்லாம் அழிஞ்சு போச்சுன்னா எப்படியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, எப்படி ஒரு கொட்டகை தேட்டரில் ஆரம்பித்து இன்றைக்கி மாதம் ஏசியில் உட்காந்து பார்க்குற தேட்டர் வரையும் இன்றைக்கி ரசிச்சுட்டோம் நம்ம. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதை வேதனையாக நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறது சினிமாவுக்கு இழப்பு தான். ஏன்னா பல கோடி வர்த்தகம் வந்து விஜய் நம்பி நடந்துகிட்ருக்கு. இந்த படம் வந்து குறைச்சலாக விஜய் படங்கள் வந்து 600-700 கோடி வந்து ஏர்ன் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் தயாரிப்பு செலவு போக மற்றதெல்லாம் வந்து தியேட்டருக்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் போகுது இல்லையா. சாதாரணமாக சைக்கிள் பார்க்கிங்லேருந்து கார் பார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து கேன்டீனில் வரைக்கும் பிழைக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அது வந்து டோட்டலாக கட் ஆகுது. இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்ல ஒரு வாரம் ஃபுல்லாக போகுது இல்லை, இது வந்து அது இல்லாமல் போகும். அப்போ அந்த இடத்தை இன்னொருவர் வந்து நிரப்புவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்களேன்னு வருத்தம் வந்து தியேட்டருக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அதை விட வேறு ஒரு பெரிய லட்சியம் வச்சுருக்கிறாரு. நாம் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இல்லைனா தமிழ்நாடு தூக்குமாட்டி தொங்கிடும்லாம் அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் அந்த பக்கம் போகிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறதெல்லாம் தெரியல, எல்லாமே மக்கள் கையில் தானே இருக்குது. இன்னும் சில பேர் கூட அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் வர சொல்கிறாங்களே சார். அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க. சூப்பர் ஸ்டார்னால் அவர் என்ன நேற்று சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரான்னு. எத்தனை படங்கள், 171 படம். அவர் சூப்பர் ஸ்டார் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1975 ஆரம்பித்தது பயணம். அப்போ அது எவ்வளோ பெரிய பயணம் அது. நீங்கள் பாட்டை வந்து சிவகார்த்திகேயன் வந்துடுவார், விஜய் வந்துட்டார். சூப்பர் ஸ்டார் அவருடைய படங்களை விட கலெக்ஷன் அதிகமாக இருக்கலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார்னால் அவர் தானே. அது இன்னொருவருக்கு நீங்கள் அந்த அந்த பட்டத்தை இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது. இல்லை சார், இப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 171க்கு அப்புறம் படங்கள் அடுத்தடுத்து பண்ணுறது அவர் சூப்பர் ஸ்டார். ஓகே, இப்போ இந்த சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் வந்து விஜய் சார் வேறு இதுக்கு அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ இந்த 2 இடமும் வெற்றிடம் ஆயிடுச்சுன்னா அப்போ அவர் தானே சூப்பர் ஸ்டாரு. யார்? சிவகார்த்திகேயன். ஆமாம். அதுக்கு முன்னாடி சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, ஏன் மறந்தீங்க நீங்கள்? சரி சார், அவரோட பெரிய பிஸ்னஸ் இருக்குங்க. சிவகார்த்திகேயன் படத்தை விட பெரிய பிஸ்னஸ் சூர்யா படத்துக்கு தாங்க இருக்குது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களோட பெரிய கூட்டம் சூர்யாவுக்கு தாங்க இருக்குது. அது சூர்யாங்கிற ஒரு மனுஷனை நம்ம நடுவில் மறந்துடுறோம். அது என்ன காரணம்னா சிவகார்த்திகேயன் லைம் லைட்டில் அடிக்கிட்டே இருக்காரு, சூர்யாங்கிறவர் வரமாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் வந்து சூர்யாவை மறந்துட்டு கிராஸ் பண்ணி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். இன்னொன்று அப்படி கிடையாது. ஒருத்தர் இல்லைன்னா அது என்ன காட்டுறா வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் இல்லைன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து இன்னொருத்தரெல்லாம் உட்கார வச்சிட முடியாது. சித்தப்பா தான், அப்பா தான். சூப்பர். அதனால் அவங்க வந்து போராடி வந்து வேறொரு இடத்தை பிடிக்க முடியும். அதுக்காக வந்து சூப்பர் ஸ்டார் இடம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த புஷ்பா 2க்கு இப்போ கங்குவாக்கும் ஒரு போட்டியாக இருக்குமா? எப்படி 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 பார்க்குறீங்க சார்? இல்லை, அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கங்குவாவும் இதுவும் சேர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. திரு அந்தணன் அவர்களுடைய கருத்துக்களை இன்னும் நாங்கள் கேட்குறதுக்கு நிறைய காத்துட்ருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் உங்களுக்கான விறுவிறுப்பான கேள்விகளோட நான் காத்துட்ருக்கேன். இதுவரையும் நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமாக பதில் சொன்ன அந்தணன் அவர்களுக்கு நன்றி. இன்னும் அவருக்கு கேட்க போகிற அடுத்த கேள்விகள் என்ன சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றத நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுமா உடனே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் இணைந்திருங்க வி பிளே ட்ரெண்டிங் நிகழ்ச்சியோட. Until then, this is signing off, your Isaac.